அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹிமமாலினி சதாசிவம். இன்று தினம் ஒரு குரலில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய குரல் 1029 குடி செயல் வகை, அதிகாரம் 103. இடும்பைக்கே கொல்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு. இடும்பைக்கே கொல்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை சார்ந்துள்ள குடிகளுக்கு துன்பம் வராமல் தடுத்து தொடர்ந்து அக்குடிகளை காப்பாற்ற முயலுகிற ஒருவன் துன்பத்தை தாங்கிக் கொள்ளவே பிறந்தவனாக போற்றப்படுவான் என்பதே இதன் பொருள். இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லணும்னா, ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு நாள் ஊர் மக்கள் அவரிடம் சென்று, ஐயா, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் எப்படி எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டனர்களாம். அந்த முதியவர் சொன்னார், மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, அது நம் மனதிற்குள் தான் இருக்கிறது. நான் தினமும் காலையில் எழுந்ததும் இன்று நான் சந்திக்கப் போகும் மனிதர்களுக்கு நான் என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று நினைத்துக் கொள்வேன். யாரிடமும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். நடந்ததை மறந்துவிடுங்கள். இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கழியுங்கள். பொருட்கள் தற்காலிக மகிழ்ச்சியை தான் தரும், ஆனால் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணமும் நிரந்தர மகிழ்ச்சியை தரும் என்பதே இதன் பொருள். நீதி, இதோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி என்பது வெளியில் தேடும் பொருளில் இல்லை, நம் எண்ணத்தில் தான் இருக்கிறது. குறிப்பு: இந்த கதைகள் திருக்குறளின் குரல் 1029 ஆழ்ந்த பொருள் மற்றும் வாழ்க்கையின் அடிப்படை கொள்கைகளை விளக்க உதவுகின்றன. இடும்பைக்கே கொல்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு. இடும்பைக்கே கொல்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு. நன்றி, வணக்கம்.